I'm going to pray for the children. I'm going to pray எல்லா பிள்ளைகளுக்காக, those are writing exams, பரீட்சை எழுதுகிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். Everybody who is writing the exams, in the name of Jesus, நடக்க போகுது. தேவனின் அபிஷேகம் அவர்கள் வாழ்க்கையில் இறங்க போகுது. பரீட்சை எழுதும் போது அபிஷேகம் இறங்குது. பாடம் படிக்கும் போது தேவனின் வல்லமை இறங்குது. நடக்க போகுது. இயேசுவின் வார்த்தை பிள்ளையின் வாழ்க்கையில் நடக்க போகுது. உந்தன் பிள்ளை நிச்சயமாக நன்றாக படிப்பான். உந்தன் பிள்ளை பரீட்சையில் நல்ல மார்க்குகள் வாங்குவான். நடக்க போகுது. தேவனின் வார்த்தை பிள்ளையின் வாழ்க்கையில் நடக்க போகுது. உந்தன் பிள்ளை ஆசீர்வாதம். உந்தன் பிள்ளை ஆசீர்வாதம். உந்தன் பிள்ளை ஆசீர்வாதம். நடக்க போகுது. நடக்க போகுது. உங்கள் பிள்ளை ஆசீர்வாதம். உங்கள் பிள்ளை ஆசீர்வாதம். நடக்க போகுது. நடக்க போகுது. வியாதியின் வல்லமை முறிந்து போகுது. இந்த காரங்கள் ஒளிந்து போகுது. உந்தன் பிள்ளை உயருவான். நிச்சயமாக உயருவான். தடை பண்ணும் ஆவிகள் ஓடுவதாக. இயேசுவின் நாமத்தில் ஓடுவதாக. தேவனின் கரம்தான் உந்தன் பிள்ளையை இந்த நேரத்தில் மூடுது. நடக்க போகுது. நிச்சயமாக உந்தன் பிள்ளை வாழ்க்கையில் நடக்க போகுது. நடக்க போகுது. நடக்க போகுது. நிச்சயமாக தேவனின் வல்லமை உந்தன் பிள்ளையை காக்குது. உந்தன் பிள்ளையை காக்குது. தேவனின் வல்லமை காக்குது. தேவனின் வல்லமை உயர்த்துது. உந்தன் பிள்ளையை உயர்த்துது. படிக்காத பிள்ளை படிக்கிறான். அற்புதங்கள் நடக்குது. தேவன் ஞானம் வெளிப்படுது. தேவன் உன்னை ஆசீர்வதித்தார். நடக்க போகுது. பிள்ளையின் வாழ்க்கையில் தேவனின் வார்த்தை நடக்க போகுது. உந்தன் பிள்ளை ஆசீர்வாதம். உந்தன் குழந்தை ஆசீர்வாதம். தேவனின் வல்லமை உந்தன் குழந்தை இந்த நேரத்தில் தொடுகிறது. நடக்க போகுது. பிள்ளையின் வாழ்க்கையில் தேவனின் வல்லமை இறங்க போகுது. நடக்க போகுது. அபிஷேகம் உந்தன் பிள்ளையின் மேலே இப்போது இறங்குது. கர்த்தர் காக்கிறார். வார்த்தை காக்குது. உந்தன் பிள்ளையை காக்குது. உந்தன் பிள்ளை ஆசீர்வாதம். உந்தன் பிள்ளை ஆசீர்வாதம். உந்தன் பிள்ளை ஆசீர்வாதம். உந்தன் பிள்ளை தேவன் பிள்ளை. உந்தன் பிள்ளை ஆசீர்வாதம். நடக்க போகுது. பிள்ளையின் வாழ்க்கையில் தேவனின் வல்லமை இறங்க போகுது. தெரியுமா? 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 தேவனின் வல்லமை பிள்ளையின் வாழ்க்கையில் இறங்க போகுது. நிச்சயமாக உந்தன் பிள்ளை ஆசீர்வாதம். உந்தன் பிள்ளை உயரும். உந்தன் பிள்ளை படிக்கும். உந்தன் பிள்ளை கர்த்தர் தாங்கி நிச்சயமாக நடத்துவார். நிச்சயமாக நடத்துவார். தேவன் வார்த்தை பலிக்க போகுது. தேவன் வார்த்தை காக்க போகுது. நடக்க போகுது. பிள்ளையின் வாழ்க்கையில் தேவன் வார்த்தை நடக்க போகுது. கவலை இல்லை எனக்கு. கர்த்தர் என் பிள்ளையை காக்கிறார். சொன்னபடியே ஒலிவ மரக்கன்றை போல என் பந்தியை சுற்றிலும் சொன்னபடியே என் பிள்ளை இருக்கிறது. வியாதிகளின் பிள்ளையை தொடாது என்றால் அவர் சொன்னார். கர்த்தர் சகல நோய்களையும் என் பிள்ளையின் வாழ்க்கையிலிருந்து எடுத்து போடுவேன் என்று உபாகமம் 7ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் சொன்னார். ஆகவே நடக்க போகுது. பிள்ளை
பிள்ளையின் வாழ்க்கையில் தேவனின் வார்த்தை நடக்க போகுது. உங்க பிள்ளைங்க ஆசீர்வாதமாக இருப்பாங்க. ஏன் தெரியுமா? நடக்க போகுது. தேவனின் வார்த்தை பிள்ளையின் வாழ்க்கையில் நிச்சயமாக நடக்க போகுது. நீங்க பிள்ளைய வளர்க்கல, அவர் வளர்க்கிறார். ஆண்டவர் தம்முடைய அற்புத கரத்தில் உங்கள் பிள்ளைகளை ஏந்தி உங்கள் பிள்ளைகளை காக்கப் போகிறார். No evil shall befall your children. No plague shall come near the dwelling. Psalms 91:10. Claim it for your child. உன் பிள்ளைக்காக நீ கிளைம் பண்ணு. பொல்லாப்பு உன் பிள்ளைக்கு நேரிடாது. வாதை உன் பிள்ளையை அணுகாது. உன் வழிகளெல்லாம் உன் பிள்ளையை காக்கும்படி தேவன் தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிட்டு விட்டார். தூதர்களால் ஏந்தப்பட்டு பள்ளிக்கூடத்திற்கும் காலேஜிற்கும் வேலைக்கும் செல்லுகிற பிள்ளைகள் தீயோ நம்புகள் அவர்களை தாக்காது. தாக்காது. இயேசுவின் நாமத்தில் சொல்லுங்க, தாக்காது, நடக்காது. கர்த்தரின் வார்த்தை பலிக்கும் போது, கர்த்தருடைய வார்த்தை நிறைவேறும் போது, அபிஷேகம் கிரியை செய்யும் போது சாத்தானுடைய திட்டம் நிறைவேறாது. சபையை எழும்பு. இது எழும்பும் காலம், பிரகாசிக்க வேண்டிய காலம். உன் பிள்ளைகள் பிரகாசிக்க வேண்டிய காலத்தில் இருக்கிறார்கள். உன் பிள்ளையை பார்த்து, இது கர்த்தர் சந்த சுதந்திரம். Children are inheritance from the Lord. Fruit of the womb is his reward. கர்த்தரால் கிடைக்கும் பலன். பிள்ளைகள் சாதாரணமான சிருஷ்டிகள் அல்ல. அற்புதத்தை பார்ப்பதற்காக ஆளப் பிறந்த அற்புத சிருஷ்டிகள் என்பதை அறிந்து கொள் மகளே. உன் பிள்ளைகளை கர்த்தர் நிச்சயமாக உயர்த்தப் போகிறார். ஏன் தெரியுமா? நீ தேவனுடைய பிள்ளை. 1 கொரிந்தியர் 7:14 உன் பிள்ளைகள் பரிசுத்தமாக இருக்கிறது. இப்பொழுது உன் பிள்ளைகள், now your children are holy. What brother? வியாதி தொட முடியாது. சொல்லுங்க, வியாதி என் பிள்ளையை தொட முடியாது. விக்கினங்கள் தொட முடியாது. சத்ருவின் வல்லமை மேற்கொள்ள முடியாது. முடியாதுன்னா முடியாது. கண்டிப்பாக என் பிள்ளைகளை காண்கிற யாவரும் ஏசியா 61:9 சொன்ன பிரகாரமாக கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததி என்று எல்லாரும் அறிந்து கொள்வார்கள். நடக்க போகுது நிச்சயமாக. தேவன் வார்த்தை நடக்க போகுது. பிள்ளையின் வாழ்க்கையில் நிச்சயமாக தேவனின் வார்த்தை பலிக்க போகுது. நடக்க போகுது நிச்சயமாக. தேவனின் வார்த்தை பலிக்க போகுது. நன்றி டாடி, நன்றி தேவா, நன்றி இயேசுவே, நன்றி 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 தேவா, அற்புத தேவா, நன்றி 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 நன்றி. நடக்க போகுது நன்றி, நடக்க போகுது நன்றி, நடக்க போகுது. பிள்ளையின் வாழ்க்கையில் இயேசுவின் வார்த்தை பலிக்க போகுது. இந்த பிள்ளை சீர்வாதம், இந்த பிள்ளை சீர்வாதம், இயேசுவின் நாமத்தில் சீர்வாதம், சீர்வாதம், சீர்வாதம் நடக்க போகுது, நடக்க போகுது. நிச்சயமாக பலிக்க போகுது. தேவனின் வார்த்தை நடக்க போகுது. தேவனின் வார்த்தை, தேவனின் வார்த்தை நடக்க போகுது. நன்றி 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 நன்றி. இவ்வளவு நேரம் நீங்க பாடினீங்க, எந்த பிசாசும் வர முடியாது. What's the meaning of standing in the gap? I look for a man who will stand in the gap.
Brother, you all powerful. உன் பிள்ளையை தொட முடியாது.